வருஷம் 200-300 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரு படம் ஜனநாயகன், அதுவும் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம். பாதி பாலையாவோட கேசரி வேற. இந்த படத்துக்கு ஸ்டேட் சென்ட்ரல்னு எல்லா இடத்துல இருந்தும் பிரச்சனை. கடவுளாயிடுவான், அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். 2026 எலெக்ஷன்ல மேபி மினிஸ்டராவோ இல்ல எதிர்கட்சி தலைவராவோ ஆகிருப்பாரு. பட் இப்ப கொடுக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் 2 எலெக்ஷன்ல எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து அவரோட பவரையும் அவரோட மக்கள் பவரையும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே இப்ப தெரிஞ்சிருக்கும் ஒரு தனி மனுஷன் மேல கவர்மெண்டே எவ்வளவு பயத்துல இருக்குன்னு. விஜய் இன்னும் அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு பயம். அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறியே, அடிச்சா என்ன ஆவ? தளபதி விஜயோட லாஸ்ட் படங்கிற ஒரே காரணத்துக்காக சென்சார் இஷ்யூ, படம் போஸ்ட்போன் பண்ண வச்சுட்டாங்க. விஜய் சூஸ் பண்ண அடுத்த ஜெனரேஷன் ஸ்டாரை வச்சே கிளாஷ் விடுறது, அந்த ஆடியோ லான்ச் அவசரமா நடத்தி அந்த ஆக்டர் எஸ்கே நான் கிளாஷ் விட்டது சரின்னு ஆடியோ லான்ச்ல ஒரு உருட்ட விட்டு அப்புறம் ஸ்கிரீன்ஸ் கம்மியா கொடுக்கறது, ட்ரெய்லர் வியூஸ்க்கு போட்டை இறக்குறதுன்னு ஜனநாயகனுக்கு எதிராக நடந்த சதிகளை இந்த வீடியோல லிஸ்ட் போடுவோம். ஏண்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. நான் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லும் போதே உங்களுக்கு சைட்ல கவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு அந்த கவுண்டை வச்சு எனக்கு தெரிஞ்சுக்கலாம்.